அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதி முதல் செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்களில் உங்களுடைய ஆசை, கனவுகள், எதிர்பார்ப்புகள் அனைத்துமே தானாக நிறைவேறக்கூடிய ஒரு நேரமா இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குதுங்க. அந்த வகையில ரிஷபராசினியர்களுடைய வாழ்வில் இந்த அடுத்த 7 நாட்கள் முழுவதுமே உங்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும், உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது, குறிப்பா ரிஷபராசினியர்களுக்கு தன்னுடைய ஜென்ம ராசியில் இந்த செவ்வாய் மிதுன ராசிக்கு பெயர்ச்சியாகி உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறாருங்க. செவ்வாயை பொறுத்த வரைக்கும் விரையாதிபதியான செவ்வாய் தனஸ்தானத்திற்கு வரும்போது விரயத்திற்கேற்ற வரவு வந்து கொண்டே இருக்கும். இதனால் நீங்கள் கடன் வாங்க வேண்டிய அவசியமோ அல்லது தேவையில்லாமல் பணப்பற்றாக்குறையோ ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. எந்த ஒரு தேவைகளாக இருந்தாலும் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு பணவரவு என்பது இருந்து கொண்டே இருக்கும். அதே மாதிரி ரிஷபராசினியர்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு காரியத்தையும் பணம் கைக்கு வந்ததும் செய்யலாம் என்று நினைத்தால் அது நடக்கவே நடக்காது. காரியத்தை தொடங்கிவிட்டால் தேவையான தொகை கைக்கு வந்து சேரும் என்பதால எந்த ஒரு செயலையும் பிறகு செய்து கொள்ளலாம் அல்லது பணம் வரட்டும் செய்து கொள்ளலாம் என்று தள்ளி போட வேண்டாங்க. உங்களுடைய முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளும் போது தானாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வருமானம் அல்லது பண வரவு என்பது வந்து கொண்டே இருக்குங்க. 7க்கு அதிபதியாகவும் செவ்வாய் விளங்குவதால் வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைத்து உதிரி வருமானம் வரலாங்க. குடும்பத்தில் ரெட்டிப்பு வருமானம் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குது. வெளிநாடு செல்லும் முயற்சிகளை மேற்கொண்டு வரும் ரிஷபராசியினருக்கும் கூட இந்த செவ்வாயினுடைய 2ஆம் இட சஞ்சாரத்தின் காரணமாக சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு அனுகூலம் உங்களுக்கு கிடைக்க இருக்கு என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உறுதியளிக்குதுங்க. உத்தியோகத்தில் இனிமை தரும் விதத்தில் இடமாற்றம் கிடைத்தால் அதை ஏற்றுக்கொள்ள இயலுமா என்பது சந்தேகம்தாங்க. ஏன்னா தற்போதைக்கு இடமாற்ற சம்பந்தமான முயற்சிகள் அல்லது அதை பற்றின நினைவுகள் எதுவும் இல்லாத பட்சத்தில் இது மாதிரியான இடமாற்றம் என்பது சற்று வருத்தத்தை ஏற்படுத்தலாங்க. ஆனாலும் இந்த இடமாற்றத்தை ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும் உங்கள் கையில தாங்க இருக்கு. ஏன்னா பெரிய அளவிற்கு பாதிப்போ அல்லது பிரச்சனைகளோ இந்த இடமாற்றத்தின் காரணமாக ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் கிடையாது என்பதையும் கிரகநிலை உங்களுக்கு முன்கூட்டியே அறிவுறுத்தது. ரிஷபராசினியர்களை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடமான குடும்பம் மற்றும் தனஸ்தானத்தில் இருப்பதால வீடு, நிலம், பூமி வாங்குவது சம்பந்தமான முயற்சிகள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. அந்த முயற்சிகள்ல உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல செவ்வாயை பொறுத்த வரைக்கும் நிலம், பூமி மட்டுமில்லாமல் தொழில் சம்பந்தமான விஷயங்களிலும் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது. மாணவ மாணவிகள் வெளிநாடு சென்று மருத்துவ படிப்பு அல்லது மருத்துவத்துறை சார்ந்த படிப்புகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளையும் தற்போது தாராளமாக மேற்கொள்ளலாங்க. சிறு முயற்சியிலேயே வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குது. ரிஷபராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஜென்ம ராசியில் குரு சஞ்சரிக்கிறாரு. இவ்வளவு நாட்களாக செவ்வாயோடு இணைந்து சஞ்சரித்த குரு பகவான் தற்போது ஜென்ம ராசியில் தனித்து சஞ்சரிக்கிறாருங்க. குரு பகவானை பொறுத்த வரைக்கும் அவர் எந்த ஒரு இணையும் இல்லாமல் ஜென்ம ராசி தனித்து செயல்படுவது என்பது அவ்வளவு நல்லது கிடையாதுங்க. இருந்தாலும் கவலைப்படும் கூடிய அளவிற்கு பெரிய பிரச்சனைகளும் எதுவும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க. தனித்து செயல்படக்கூடிய குருவினுடைய நிலையின் காரணமாக முக்கிய நிகழ்ச்சிகள்ல சிறு சிறு தடங்கல்கள் உருவாகலாங்க. இந்த தடங்கல்களும் தாமதங்களும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையே உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு என்பதையும் கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துது. ரிஷபராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தில் புதன் பகவான் சஞ்சரிக்கிறாரு. அதாவது உங்களுடைய ராசிக்கு 2, 5 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். சுகஸ்தானத்திற்கு வரும்போது எதிர்பார்ப்புகள் எளிதில் நிறைவேறக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க. உங்களுடைய திருமண சம்பந்தமான ஆசைகள் அல்லது எதிர்பார்ப்பு
வாய்ப்புகள், உத்தியோக ரீதியான முன்னேற்றங்கள் ஆகியவை அனைத்துமே ஒன்றன் பின் ஒன்றாக உங்களுக்கு தானாக கிடைக்கக்கூடிய ஒரு வாரமா இந்த வாரம் அமையிருக்கு என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. அதே போல 7க்கு அதிபதியாகவும் செவ்வாய் விளங்குவதால் வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைத்து குடும்பத்தில் ரெட்டிப்பு வருமானம் அமைய இருக்குதுங்க. வெளிநாடு செல்லும் முயற்சிகளும் கூட உங்களுக்கு அனுகூலமாக இருக்குங்க. உத்தியோகத்தில் இனிமை தரும் விதத்தில் இடமாற்றம் கிடைத்தாலும் அதை ஏற்றுக்கொள்வது மிக மிக நல்லது. அதே போல் சுக்கிர பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தில் சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய புத்திர ஸ்தானத்தில் நீச்சம் பெறுகிறாருங்க. அவரோடு கேதுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாரு. கன்னி ராசிக்கு செல்லும் சுக்கிரன் அங்கு கைமாற்று வாங்கும் சூழ்நிலை உருவாகுங்க. 6க்கு அதிபதியாகவும் சுக்கிரன் விளங்குவதால ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடன் வாங்கும் சூழல் உருவாகலாம். அடிக்கடி ஏற்படும் ஆரோக்கிய குறைபாடு இனம் புரியாத கவலையை அளிக்குங்க. உத்தியோகத்தில் நல்ல வாய்ப்புகள் வந்தாலும் அதை உடனே உபயோகப்படுத்தி கொள்ள இயலாது. ஏன்னா ஏதாவது ஒரு வகையில் தடங்கல்கள் தாமதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. உத்தியோகத்தில் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க இருக்குங்க. அது வரைக்கும் சற்று பொறுமையாகவும் நன்மைகள் ஏற்பட்டாலும் அவற்றில் நல்ல ஒரு முன்னேற்றமே ஏற்பட இருக்குதுங்க. அதே போல் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடமான மூத்த சகோதரர் மற்றும் லாபஸ்தானத்தில் ராகு சஞ்சரிக்கிறாருங்க. ராகுவை பொறுத்த வரைக்கும் அல்ல குறையாத அமுத சுரபியாக பல முன்னேற்றங்களை உங்களுடைய வாழ்க்கையில் அமைத்து கொடுக்க இருக்கிறாருங்க. நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாகவே அமைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாம ரிஷபராசினியர்களை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக மாணவ மாணவிகளுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இக்காலகட்டங்களில் மாணவ மாணவிகளுக்கு புதன் அனுகூலமாக மாறுகிறாருங்க. அதனால் மாதத்தின் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் படிப்பில் கவனமாக இருப்பது அவசியம். ஜென்ம ராசியில் குரு அமர்ந்திருப்பதால தரக்குறைவான உணவகங்கள்ல உண்பதையும் இரவில் நெடுநேரம் கண் விழித்து படிப்பதையும் தவிர்த்து கொள்வது அவசியங்க. மேலும் சக மாணவர்களுடன் வாக்குவாதம் ஏற்படாமல் சற்று விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது மிக மிக நல்லதுங்க. அதே போல் விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் முழுவதுமே பூமிக்காரகரான செவ்வாய் சாதகமாக இல்லைங்க. ஜீவனஸ்தானத்தில் செவ்வாயும் வக்ரகதியில் சஞ்சரிக்கிறாருங்க. வயல் பணிகள் சற்று கடினமாக இருக்குங்க. ஒரு சிலருக்கு தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படக்கூடும். கேதுவினுடைய நிலை பழைய கடன்களால் பிரச்சனைகள் ஏற்படவிருப்பதை சுட்டி காட்டுதுங்க. அதனால் கூடுமான வரைக்கும் கிடைக்கக்கூடிய வருமானத்தை வைத்து பழைய கடன்களை அடைப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. அதே போல பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் ஒருவரை உங்களுக்கு ஓரளவு அனுகூலமாக நிலை கொண்டிருக்கிறாருங்க. ராகுவினாலும் சிறு சிறு நன்மைகள் ஏற்பட இருக்குது. குடும்பத்தில் நிர்வாகத்தில் பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அவற்றை முறியடித்து வெற்றி காணக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குது என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்துதுங்க. ரிஷபராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது தினமும் மாலையில் கந்த சஷ்டி கவசம் படித்து வாங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துது.